இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐஸ்வர்யத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி கூடியிருக்கிற அன்பு பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதால் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய அன்பான சப்போர்ட்டர்ஸ் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஊழியத்தோடு கரங்களை இணைத்து ஒரு சப்போர்ட்டராக தேவனுடைய ராஜ்யத்தை உலகமெங்கிலும் கொண்டு செல்ல நீங்களும் கரங்களை இணைக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்று நான் தேவனுடைய வார்த்தைகள் கடந்து செல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என்னுடைய அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அறுக்கிற நீங்கள் உங்கள் சரீர ஆசீர்வாதங்களினாலே ஜனங்களுடைய நல்வாழ்வுக்காக உங்கள் கரங்களை இணைக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐஸ்வர்யத்தின் ரகசியங்கள் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு வருகிறோம். ஐஸ்வர்யத்தின் ரகசியம் என்ன? முதலாவது, அது தேவனுடைய சித்தம் என்பதை புரிந்து கொள்வது. ஆமென். எதற்காக தேவனுடைய சித்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்? நீங்கள் ஐஸ்வர்யத்தின் ரகசியத்தில் முதல் ரகசியமே அது தேவனுடைய சித்தம் என்பதை புரிந்து கொள்வதுதான். ஏனென்றால் அது சித்தம் என்பதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் ஐஸ்வர்யத்தை நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் ஒரே ஒரு வெடிகுண்டை வைத்து உங்கள் அத்தனை பில்டிங்கையும் தகர்ப்பதற்கு பிசாசு ரெடியா இருக்கிறான். அது என்னன்னா, இது எல்லாம் சரிதான்பா, ஆனா ஐஸ்வர்யம் தேவனுக்கு சித்தமா? சித்தம் இல்லாததுக்கு போட்டு இவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறியே என்று சொல்லி உங்களை குழப்பக்கூடாது. அதனாலதான் கட்டடத்தை கட்டக்கூடாது, அஸ்திபாரத்தை போடணும். அந்த அஸ்திபாரம் தான் தேவனுடைய சித்தம். ஏத்தான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பேசும்போது தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்கிறவன் தான் கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடுன்னு சொன்னார். அதைத்தான் பவுல் எபேசியரில் சொல்றாரு, நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். இதைத்தான் ரோமர்லையும் பவுல் சொல்லுகிறார், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய சித்தம் இன்னதென்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். 3 வசனங்களை 3 நாட்கள் பார்த்தோம். அப்ப உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிக்காம சித்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உலகம் எதிர்மறையா பேசினாலும் நீங்க சித்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அடுத்து, கர்த்தருடைய சித்தம் இதுதான் தெரியாம நீங்க ஐஸ்வர்யத்துக்குள்ள போனீங்கன்னா நீங்கள் மதியற்றவர்கள். உங்களை ஈஸியா ஏமாத்திடுவான் பிசாசு. அது தப்புன்னு சொல்லி உங்க ஐஸ்வர்யத்தின் வளர்ச்சியை ஸ்டாப் பண்ண முடியும். அதனால நீங்கள் மதியற்றவர்களாக இருக்கக்கூடாது. சித்தத்தை புரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம். அடுத்த ஒரு வசனம் பார்த்தோம், கண்மலையின் மேலே கட்டப்பட்டது. பலவிதமான குழப்பங்கள், எதிர்மையான வசனங்களை எதை கொண்டு வந்தாலும் நீங்கள் சித்தம்ன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஐஸ்வர்யத்தை குறித்த உங்கள் கட்டடம் ஸ்ட்ராங்காக நிற்குன்னு பார்த்தோம். 3 நாள் இதை பார்த்தோம் இந்த ஐஸ்வர்யத்தின் ரகசியத்தில். 4ஆவது நாள் தொடர்ந்து நாம் பார்ப்போம். நீங்கள் ஐஸ்வர்யம் தேவனுடைய சித்தம் என்கிற ரகசியத்தை புரிந்து கொண்டால் உங்கள் விசுவாசம் ஸ்ட்ராங்காக நிற்கும். அதை குறித்து பார்ப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே நேற்று விட்ட வசனத்திலும் தொடங்குவோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்பதை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்கிற வார்த்தையை சொல்றார். சித்தத்தை புரிஞ்சுக்காங்க, அப்பதான் உங்க லைஃப்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றார், அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். பார்த்தீர்களா? அடுத்த வசனத்துல சொல்றாரு, நீ உனக்கு அருளப்பட்ட விசுவாச அளவின்படிதான் நீ உன்னை விசுவாசிக்கணும். தெளிந்த எண்ணமுள்ளவனாக இருந்தா தான் விசுவாசம் உன்ட்டு ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. தெளிந்த எண்ணமுள்ளவனாக இருந்து விசுவாச அளவின்படி நீ செயல்பட வேண்டும் என்று. என்னுடைய விசுவாச அளவு 30% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் 60% ஆப்ரேட் ஆனேன்னா அது நடக்காது. நான் 5000 ரூபாய் கொண்டு போனேன்னா 5000 ரூபாய்க்கு தான் ஒரு பொருள் வாங்க முடியும், 1 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்க முடியாது. இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்கணும்னா என்னுடைய பொருளை 1 லட்சத்துக்கு நான் கொண்டு வரணும். அநேகர் தங்கள் விசுவாச அளவை குறைவாய் வைத்துக்கொண்டு அவர்கள் செயல்படுகிறது அதிகமாக செயல்படுவார்கள். என் அன்புக்குரியவர்களே, அவனவன் தன் விசுவாச அளவின்படி செயல்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ உங்களுடைய ஆசீர்வாதத்தின் அளவும் உங்கள் விசுவாசத்தின் அளவும் ஒரே அளவாக இருக்கும். நீங்கள் 60% விசுவாசத்தை வைத்து நீங்கள் 70% வேலை செய்தால் உங்களுக்கு 60% ரிசல்ட் தான் கிடைக்கும். அதான் தன் விசுவாச அளவின்படி செயல்பட வேண்டும் என்று சொல்கிறார். விசுவாச அளவு என்பது எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது? எது வரைக்கும் நீங்க தெளிவா இருக்கிறீங்களோ அதுதான் உங்க விசுவாச அளவு. இது நடக்குமா நினைக்கிறேன், நடக்கலாம். ஆனா ஒண்ணு தெரியும்,
அந்த அளவு நடக்குதோ இல்லையோ, இது கட்டாயம் நடக்கும் சார்ன்னு சொல்லுவீங்களே, அதுதான் உங்க விசுவாச அளவு. உங்க விசுவாச அளவுன்றது என்ன? எதுல நீங்க தெளிவா இருக்கீங்களோ அதுதான் உங்க விசுவாச அளவு. அப்ப விசுவாச அளவை கூட்டணும்னு என்ன சார் செய்யணும்? தெளிவை கூட்டணும். எந்த அளவு தெளிவு கூடுதோ அந்த அளவு விசுவாச அளவு கூடும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு விஷயத்தை குறித்த தெளிவு கூடும்போது உங்கள் விசுவாச அளவு கூடிரும். விசுவாச அளவு கூடும்போது உங்களுடைய ஆசீர்வாத அளவு கூடும். ஸோ தெளிவுக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இதைத்தான் பேதுரு சொல்றாரு, பிசாசானவன் எவனை விழுங்கலாமா வென்று, விழுங்கலாம்னா ஏமாற்றலாமோ என்று முழுங்கிட்டான்டா. அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்? என்னை அப்படியே முழுங்கிட்டான் சார், ஏமாத்திட்டான் சார். மனுஷன் சாப்பிட்றான் சார் அப்படி சொல்றாங்க. இல்லை, சாப்பிட்றான்னா அப்படியே பிச்சு சாப்பிடல, அப்படியே ஏமாத்துறான், தூக்கி சாப்பிட்றான். பிசாசு எவனை தூக்கி சாப்பிடலாமோ என்று, ஏமாற்றலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதுக்கு என்ன செய்யணும் சார்? உபவாசம் இருங்கள், ஜெபம் பண்ணுங்கள், வந்து இரவு ஜெபம் பண்ணுங்கள், அதிகாலை எதுவுமே பேசலை, இதெல்லாம் பண்ணு, உறவுக்காக பண்ணு. ஆனால் பிசாசை ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? எவனை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ என்ன செய்யணும்? அடுத்த வசனம் சொல்றாரு, அதோடு இணைக்கப்பட்ட வசனத்தை சொல்றாரு, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பார்த்தீங்களா? விசுவாசம் எப்போ உறுதியா இருக்கும் தெரியுமா? புத்தி தெளிவா இருக்கும்போது. புத்தி எப்போ தெளிவா இருக்கும்? இது தேவனுடைய சித்தம்ன்றதுல நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா உங்க புத்தி தெளிவா இருக்கும். அப்ப ஐஸ்வர்யம் என்பது, ஐஸ்வர்யத்தின் ரகசியம் என்னவென்றால், இது தேவனுடைய சித்தம் என்பதிலே நீங்கள் தெளிவாக இருந்தால், அந்த தெளிவு எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி விசுவாசம் இருக்கும். 10,000 ரூபாய் என் கையில் இருக்கிறது தேவனுக்கு சித்தம்யா அப்படின்னு தெளிவா இருக்கிறீங்க. ஆனால் 15,000 ரூபான்றது எனக்கு தேவை, தருவாரான்னு தெரில, ஏன்னா எனக்கு அது தேவையில்லை, அதனால தேவையில்லாத தருவாரா, எக்ஸ்ட்ரா வச்சிருக்க தருவாரா, அதனால எனக்கு குழப்பமா இருக்கு. ஆனால் ஒன்று தெரியும், 10,000 ரூபாய் எனக்கு தேவை, 10,000 ரூபாய் எனக்கு தருவார், அது தேவனுக்கு சித்தம் அப்படின்னு நான் நினைச்ச உடனே என் ஃபெய்த் 10,000 ரூபாய்க்கு ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சது. 15க்கு ஆப்ரேட் ஆகலை. ஏன்னா 15ல் குழப்பம் இருக்கு, 10ல் தெளிவு இருக்கு. எங்க தெளிவு இருக்கோ அங்கதான் ஃபெய்த் ஆப்ரேட் ஆகுது. எங்க ஃபெய்த் ஆப்ரேட் ஆகுதோ அங்கதான் ஆசீர்வாதம் ஆப்ரேட் ஆகுது. அப்ப ஐஸ்வர்யத்தை ஆப்ரேட் பண்ணணும்னா விசுவாசம் ஆப்ரேட் ஆகணும். விசுவாசம் ஆப்ரேட் ஆகணும்னா புத்தி தெளிவா இருக்கணும். புத்தி தெளிவா இருக்கணும்னா ஐஸ்வர்யம் தேவனுடைய சித்தம் என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களை, எதற்காக நான் மறுபடியும் ஐஸ்வர்யத்தின் ரகசியத்தின் முதல் ரகசியமாக தேவ சித்தம், ஐஸ்வர்யம் தேவ சித்தம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் அதிலே தெளிவாய் இருக்கும் போதுதான் உங்களுடைய விசுவாசம் அதற்கேற்றாற்போல் செயல்பட ஆரம்பிக்கும். அதற்கேற்றாற்போல் செயல்படும் போது உங்கள் ஐஸ்வர்யம் அதற்கேற்றாற்போல் செயல்பட ஆரம்பிக்கும். ஆகவே நீங்கள் என்னோடு இணைந்திருப்பது, இந்த ஊடகத்தில் இணைந்திருப்பது ஒரு யதார்த்தமான நிகழ்ச்சி அல்ல. உங்கள் அத்தனை பணப்பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நகர்வை கர்த்தர் தொடங்கிவிட்டார். ஒரு அசைவ தேவன் துவங்கிவிட்டார். ஊற்றுக்கண்கள் உங்களுக்கு திறக்கப் போகிறது. வெளியிலே ஆசீர்வாத ஊற்றுக்கண்கள் திறப்பதற்கு முன்பாக உங்களுடைய அறிவின் ஊற்றுக்கண்கள் திறக்கப் போகிறது. அந்த அறிவின் ஊற்றுக்கண்கள் திறக்க ஆரம்பித்து விட்டபடியினாலே உங்கள் ஆசீர்வாத ஊற்றுக்கண்கள் திறக்கப் போகிறது. அன்புக்குரியவர்களே, அசைக்கப்பட முடியாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் அளவில்லாமல் உங்கள் மீது ஊற்றப் போகிறார். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐஸ்வர்யம் தேவனுடைய சித்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதே ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதன் முதல் ரகசியம். தொடர்ந்து நாளை சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.